வணக்கம். அந்தாண்ட பெரியவாருக்கு மனமார்ந்த வணக்கம். மகளே வணக்கம் வணக்கம் வணக்கம். பூபதி உனக்கு எதிர் வணக்கம் தெரிவிக்கின்றேன். நல்ல முறையாக வாழ வேண்டும். அப்படியே இருக்கட்டும். அண்ணா, என்ன லைட் மரம்? ஆஹா. என்ன ஜனங்க விட்டா? ஒண்ணு விளக்க முடியல. ஒண்ணு விளக்கம் புரியல உனக்கு. ஆமா. என்ன லைட் மரம்? என்ன ஜனக்கூட்டா? ஒண்ணு விளக்கம் புரியல. ஆமா, இது நம்ம தீங்க. என்ன ஊர்ரா இது? ஓ, இது என்ன ஊரு? இதான் பாவந்தூர் கிராமம். பாவந்தூர் கிராமம். ஆமா. பாவந்தூர் கிராமத்துல என்ன லைட் மரம், என்ன ஜனக்கூட்டம் ஒண்ணு புரியல உனக்கு. ஆமா ஆமா. ஏய், ஓ, அகிலாண்ட கோடி, அகிலாண்ட கோடி, பிரம்மாண்ட நாயகி, பிரம்மாண்ட நாயகி, சக்தி ஒன்று, சக்தி ஒன்று. சமயம் 16 விலகி வரக்கூடிய ஆமா. இதோ மாரியம்மன், உமா மகேஸ்வரி, உமா மகேஸ்வரி. இந்த மாரியம்மன் தேர் திருவிழா முன்னிட்டு இந்த ஓரிரவு தாம்பலம் வழங்கினார். நாங்கள ஆட்டக்காரர். ஓஹோ. ஆமா. அப்புறம் நாடக நடிகர். நாங்களாம் நாடக நடிகர். ஆட்டக்காரர். தெருக்குத்தாடி. ஆமா. நடிகர். கட்டகட்டி. ஆமா. அப்ப எத்தனை பேர் வந்தீங்க? 16 பேர் வந்துக்கிறோம். ஆமா. ஆம்படியா போட்டாடி ஜோடியாக 16 பேர் நாங்க ஆட்டக்காரர் வந்துக்கிறோம். சரி, ஆம்பளை முன்னாடி வந்தீங்களா? ஆமாடா. டேய், உங்க பொண்டாட்டி லைட் வந்தீங்களா? பொண்டாட்டி வேணுமாடா? மச்சான், பொண்டாட்டி வேணும். பொண்டாட்டி போடு. போடி. எப்படி மச்சான்? எங்க பொண்டாட்டி கண்ணாடி எங்க பொண்டாட்டி வந்து ஏய், கண்ணாடி நீதானே சொன்ன ஆம்பளை பொண்டாட்டி வந்தீங்கன்னு? ஆமாடா. ஏய், தாலி கட்ட பொண்டாட்டி வீட்ல இருக்கு. ஆமா, அவங்க. இங்க ஒரு மனைவி இருக்குது எங்களுக்கு. அது எப்படி அப்படியே? ஆட்டக்காரர்களாம். ஃபர்ஸ்ட் ஆண் வேஷம் வரும். ஆண் வேஷம் வரும். அப்புறம் பெண் வேஷம் வரும். பெண் வேஷம் வரும். அப்புறம் ஆண் வேஷம் வரும். ஆமா. அப்புறம் பெண் வேஷம் வரும். மாறாட்டமாக வந்து கொண்டே இருக்கும். அப்படி தெளிவா சொன்னா நான் முட்டுக்கடை போட்ட நாயே. அப்ப 16 பேர் வந்தீங்க. 16 பேர் நாங்க ஆட்டக்காரர். ஆட்டக்காரர். ஆமா. அப்போ கம்பெனில வரலாமோ? ஐயா, நாங்க 16 பேர் ஒரு கெட்ட நாளை குறிக்கிறது. நீங்க 16 பேர் கெட்ட நாளை குறிக்கிறதா? ஆமாடா. ஒரு ஆள் வேணும். ஒரு ஆள் கம்பெனிக்கு ஒரு ஆள் தேடி வரும் தம்பி. சேருது. ஒரு கம்பெனி ஒரு ஆள் தேடி வரீங்க. கம்பெனிக்கு ஒரு ஆள் தேடி வரும். எங்க கம்பெனிக்கு நானும் 3 வருஷமா வேலை தான் தேடி வரேன். 3 வருஷமா? தியாகதூரத்துல இருந்து மல்லபடி வரைக்கும் தேடினே வரேன். ஆம்டா. 3 வருஷமா உங்க கம்பெனி வரலாமா? எங்க கம்பெனிக்கு வரது உண்மையானா? டேய், அடே திருப்பதி மெதியாபாதம். திருப்பதி மெதியாபாதம். அது சிவனாடி வணங்காச்சென்னி. சிவனாடி வணங்காச்சென்னி. இனிய சொல் கேளார்காது. இனிய சொல் கேளார்காது. பருப்பிலே வளர்ந்த தொந்தி. பருப்பிலே வளர்ந்த தொந்தி. இருப்பவருக்கு இயாக்கரம். இருப்பவருக்கு இயாக்கரம். இல்லனா விளக்க புரியுதா? ஒண்ணு புரியாது தம்பி. இதா மகாபாரத செய்து. ஏய், ஏன் சொல்றேன்னா, டேய் ரஞ்சித், ஒரு மனிதனா பிறந்து விட்டால் 6 அறிவு. இந்த உலகத்துல மனிதனாக பிறந்து விட்டால் 6 அறிவு. ஆமா. ஆனா காட்டுல வாழக்கூடிய விலங்குக்கு 5 அறிவு. அந்த 5 அறிவு படுத்த ஜீவன் 5 குள்ளநரியா. அது என்ன பண்ணுச்சா, ஒரு நாள் 5 குள்ளநரி கூட்டம் போட்டு மீட்டிங் பேசுது. அது என்னன்னு பேசுது? இத்தனை நாளா நம்ம வயிற்றுக்கு ஆகாரம் கிடைச்சது. இன்னைக்கு பார்த்து நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை. அப்படி ஒரு நாள் படிச்ச குள்ளநரிங்க ஒரு சுடுகாட்டு வழியா போச்சான். ஆமா. போன உடனே அன்னைக்குன்னு பார்த்து ஒரு குணத்தை புதைச்சி புதுமாலைய போட்டு மூடி வச்சுக்கிறாங்களாம். 5 குள்ளநரி பாத்துச்சா, நம்ம வயிற்றுக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சது. அப்படி 5 குள்ளநரி போய் அந்த குணத்தை எடுத்து தோண்டி கரை மேல வச்சுட்டு 5 குள்ளநரி யோசிக்குதா. அது என்னன்னு யோசிக்குதா? இவன் பாவத்தை செய்தவனா இல்ல புண்ணியத்தை செய்தவனா? இவனை பரிசோதித்தா சாப்பிட வேண்டும். அப்படி 5 குள்ளநரியில ஒரு குள்ளநரி வந்துச்சான். அவன் பாதத்தை மூந்து பாத்துச்சான். ஆனா அவன் பாதத்தை சாப்பிடலையா. அவன் தான் திருப்பதி மெதியாத பாதமா. திருப்பதி போய் மெதியாத பாதம். 1000 செலவு பண்ணு திருப்பதி போய் மெதியா பாதம். திருப்பதி 1000 2000 3000 செலவு பண்ணிட்டு போய் அத திருப்பதி போய் பாதம் படாத பாதம். இவன் பாதத்தை நம்மள சாப்பிட்டா புடிச்ச தத்திர நம்மள புடிச்சுக்கும். அப்படி ஒரு குள்ளரி ஒதுங்கி போயிடுச்சு. 2வது ஒரு குள்ளரி வந்துச்சா. அவன் தலைய மூந்து பாத்துச்சான். ஏன்னா மூளை நல்லா இருக்குமே சாப்பிடலான்னு. ஆனா தலையை சாப்பிடலையா தெரியுமா? அவன் சிவனாடி வணங்காத சென்னியா. ஒரு 5 ரூபா குத்து 10 ரூபா குத்து கல்புரம் வாங்கி திருவண்ணாமலைக்கு சிவன் கோயில பார்த்து கல்புரம் ஏத்தி அந்த தலை வணங்காத தலை. இந்த தலையை நம்ம சாப்பிட்டா அவனை பிடிச்ச பாவம் நம்மள பிடிச்சிக்கும். அப்படி 2வது குள்ளரி ஒதுங்கிச்சான். ஆனா 3வது ஒரு குள்ளரி வந்துச்சான். அவன் காதை மூந்து பாத்துச்சான். ஆனா அவன் காதை சாப்பிடலையா. ஏன் தெரியுமா? அதான்
இனி சொல் கேளா இருக்காதா இனி சொல் கேளாக்காது. இப்ப நான் கெட்டிக்காரி வெளிய வெளிய வந்துட்டேன். நல்லது பேசுறேன் பேசணும். கெட்டது பேசுறேன் அத காது குத்து கேக்குறது இந்த வயசான பாட்டிக்கலாம் பாட்டிக்கலாம். அப்பதான் இந்த ஏரி வேலை கதை வந்து பேசுறது எப்படி தெரியுமா ஏரி வேலைன்னு போவாங்க 10 மணிக்கு போட்டோ பிடிப்பாங்க ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வேலை செய்வாங்க எல்லாம் ஆலமரமா புளியமரம் பார்த்து நெகலா பார்த்து உட்காந்துட்டு அப்பதான் ஊருக்கு அதை பேசுவாங்க ஏண்டி அக்கா நம்ம 3ஆம் தேதி முடியுமால நடுத்தேர் கணேசனை வச்சுக்கிறா தெரியுமா உனக்கு அதான் சரி. அப்படி சொல்லிடுவாங்க அப்படியே ஏரி வேலை கிச்சு போறது. ஊருல வந்து பாத்தீங்க தெரியும். அப்புறம் முனிமா பொண்ணாட்டி கணேச பொண்ணாட்டியும் அர்ச்சனை மாயிட்டு என் பொண்ணாட்டி வச்சுக்கிறியா உன் பொண்ணை நான் வச்சுக்கிறேன் உன் பொண்ணை நான் வச்சுக்கிறேன் உன் பாப்பாவை நான் வச்சுக்கிறேன் என் பொண்டாட்டி நீ வச்சுக்கிற என் பொண்டாட்டி உனக்கு என்ன வேணும் தங்கச்சி எருமாடு அது ஏரி வேலை பேசுவாங்க எருமாடு ஓ அப்படியாடா பசுமாடு ஆமா நான் பேசுமாடா சொல்லுங்க என்ன பண்றது இது வந்துட்டியா அது போல 3வது குள்ளரி ஒதுங்கி போச்சா வச்சா 4வது ஒரு குள்ளரி வந்துச்சா அவன் வயித்த மூந்து பாத்துச்சா வயித்த முந்து பாச்சு அவன் வயித்த சாப்பிடலையா ஏன் அவன் தானா சம்பாரிச்சு பொண்டாடி கையில போய் கொடுப்பான் ஆனா பொண்டாடி சாப்பாடு ஆக்கி வச்சிடும் ஆனா பொண்டாடி போட்டு கொடுத்துக்குள்ள கையில அள்ளி தின்னு ஏன் தெரியுமா நமக்கு கிடைக்குமோ கிடைக்காது அப்படின்னு எண்ணத்துல அவனே போட்டு சாப்பிட்டுடுவான் 4வது குள்ளரி ஒதுங்கி போயிடுச்சு ஆனா 5வது குள்ளரி வந்துச்சு பாரு அவன் கைய மூந்து பாக்குதான் ஆனா அவன் கைய சாப்பிடலையா ஏன்னா அது இருப்பவருக்கு ஏக்கரமா சாப்பிட்ட கையால காக்கா ஓட்ட மாட்டானா சாப்பிட்டுனே இருப்பான் காக்கா வந்து உட்காரும் சாப்பிட்ட கையால காக்கா ஓட்டினா அந்த சாத கீழே சிந்தும் அப்ப வயிறார சாப்பிட்டு போடு காக்கா ஏன் தெரியுமா ஒருத்தன் உதின்னு வந்தா கண்டிப்பா செய்யணும் உனதான சொன்னாங்க எதிர் வீட்டுக்கார போட்ட நாயே நான் செய்யலையா நீ ஏமா செய்யறடா ஒரு டீ கேட்டேன்டா வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டான் என்ன பண்றது நீ காலைல வந்தங்க நான் தான் கேக்குறேன் எப்ப 12 ரூபாய் ஆச்சு டீ அதுல இருந்து நானே குடிக்கிட்டு யாரா வாங்கி கொடுத்தா குஷி போயிடுச்சு ஏன் தெரியுமா சொன்ன இந்த உலகத்துல யாருன்னு உதவின்னு வந்து கேட்டா கண்டிப்பா வந்து செய்யணும் முடியலனாலும் எப்படியாச்சும் கஷ்டப்பச்சா செஞ்சு கொடுக்கணும் பள்ளி ஐயா எப்படி கம்பெனி வரலாமா நல்ல பையனா எப்படி இருக்கா உன்னை பார்த்தா ஆளை பார்த்தா நல்லாதான் இருக்குது உன் பார்வை பார்த்தா திட்டு பையன் பாக்குற மாதிரி நானா திட்டு பையன் பாருங்க நான் எப்படியா பாக்குறேன் யாரு நீங்க பத்தி அடிக்க மாட்டேன் ஐயா போய் சொல்ல மாட்டேன் திருட மாட்டேன் வாங்கின கருத்தை கொடுக்க மாட்டேன் மேல மேல கம்மியா தானே உட்காருங்க மேல போடுறேன் கம்மியா பட்டு மேல கூட அடிச்சிருவான் ஐயா நான் வாடு தட்டமா தான் இருக்கிறேன் நீங்க சொல்ற வேலையை தட்டாம செய்வேன் ஆமா அப்ப கம்பெனிக்கு வரது நீ உண்மை நான் உண்மை நீ வருவது உண்மையானா என்ன தெய்வத்தை வணங்க வேண்டும் சத்தியவன் மனிதனை சண்முக சோதனை புத்திக்கு முதல்வனே முன்னாடி ஆட்டவனே இதெல்லாம் முடிச்சு வைப்பான் அப்ப நான் எதுக்கு வந்துக்கிறேன் நீ சொல்ற விநாயகர் வணங்குடா ஐயா ஜனாதா ஜனாதா
டேய் குப்பா வேண்டுமான தேவல வேண்டியாகி விட்டது வேண்டுமான தெய்வம் வேண்டியாகி விட்டது. ஆனா இன்று நத்தோடு நாடத்தோட விளக்கம் வேண்டும். நாடகத்தில் விளக்கம் தெரிவிக்க அப்படி வாத்தியார் வருகிறார். அன்னவரை கேட்டு தெரிந்து கொள். குப்படே வரடே 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 வாங்க ஐயா வணக்கம் 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 ஐயா வணக்கம் 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 வணக்கம். வேண்டுமான தேவல வேண்டியாகி விட்டது. ஆனா நாடகத்துடைய விளக்கம் தேவை. இன்று நத்தோடு நாடத்தோட விளக்கம் தேவை. வேண்டுமானதையும் எல்லாம் வெண்டியாகிவிட்டது. ஆமா ஆனால் துணை விளக்கம் தேவை. விளக்காம இது சைடுல பேசணேனா தம்பி, இது என்ன ஊர் தம்பி? இதோ பாவந்தூர் கிராமம். இந்த பாவந்தூர் நன்னகரத்தில் நன்னகரத்தில் இன்று ஓரிரவு ஆமா தெருக்கூத்து வச்சிருக்காங்களே, காரணம் என்ன தம்பி? ஐயா வீட்டுல உக்காந்தா புழுகுமா இருக்குதான். ஓ, வீட்டுல உக்காந்தா புழுகுமா இருக்குதான். ஆ. அதான் மெயின் ரோட்டா வந்து காத்து வாங்கிட்டு போலான்னு வந்துக்கிறாங்க. 17 நேரம் அதுதான் திருவிழா வைக்கிறாங்களா? 17 நாளா இன்னைக்கு திருவிழா ஓடுது. 8 லட்சம் செலவு பண்ணிக்கிறாங்க. நீங்க போய்க்கும் அது வீட்டுல உட்காந்து செலவு பண்றாங்க. என்ன சித்திரை மாசம் சூத்து ஏரியாது கம்மியாட்டியா? கம்மியாட்டி பையன் சித்திரை மாசம் தூத்தி எறிதான். இது என்ன மாசம் இது? ஆனி மாசம்டா, சித்திரை மாசம் அப்படி இருந்து அடிக்குதா? இதுதான் தூத்தி எறிது. ஆனா அம்மா உன பறிச்சாங்க பாரு ஒண்ணு. சொல்லுங்க. அதோ அந்த மகமாரியம்மன் மகமாரியம்மன் திருவிழா முன்னிட்டு திருவிழா முன்னிட்டு ஒரு நாடகம். அம்மனுக்காக ஓரிரவு ஆமா திருவிழா செய்து செய்து அம்மனுக்காக இன்று ஓரிரவு நாடகம். ஆமாங்க தம்பி, ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொன்னாலே ஓடுமே பாவம் எல்லாம் தன்னாலே. அம்மம்மா ஓடுமே பாவம் எல்லாம் தன்னாலே. ஓம் சக்தி என்று சொன்னாலே ஓடுமே பாவம் எல்லாம் தன்னாலே. அம்மம்மா ஓடுமே பாவம் எல்லாம் தன்னாலே. ஒன்றாகி புவனம் எல்லாம் படைத்தவளோ நீயே, இரண்டரவே ஈசனுடன் இணைந்து நின்ற தாயே, மூவுலக மூர்த்திகளோ போற்றிக் கொள்ளோ தாயே, மூகாம்பிகையே முத்து மக மாரியருள்வாயே. ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொன்னாலே ஓடுமே பாவம் எல்லாம் தன்னாலே. அம்மம்மா ஓடுமே பாவம் எல்லாம் தன்னாலே. தம்பி, ஐயோ அந்த மகமாரி அம்மனை வழிபட்டார். வழிபட்டார் நாம செய்த பாவம் எல்லாம் போயிடுமா? போயிடுமா? ஆனா இன்னும் ஒண்ணு, என்னங்கய்யா? ஒரு கிராமம்னு ஒண்ணு இருந்தா, ஒரு இருந்தா கிராமம் நீ இருந்தோ அந்த கிராமத்திற்கு ஆமா எந்த கோயில் இருக்கோ இல்லையோ, மாரியம்மன் கோவில் மட்டும் இல்லாத இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஒரு ஊர்ல 4 ஊர் இருக்கு, 40 ஊர் இருக்கு. 2 தெருவு இருக்கட்டும், 3 தெருவு இருக்கட்டும். ஒரு 3 செங்கலை நட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் கொட்டி ஒட்டி வச்சு ஒரு சொம்பு நிறைய கூட கூட வச்சு வேப்பலை வச்சு அப்படியே இந்த ஊர்ல என்ன சொல்லுவாங்க, டேய் நமக்கு இதான மாரியம்மன் மாரியம்மா வந்து கையெழுத்து கும்பிடுவாங்க. ஆமா நம்ம குப்பா உங்க ஊர்ல மாரியம்மன் கோயில் இல்ல தானே? எல்லா ஊர்லயும் இருக்குதா? ஆனா உங்க ஊர்ல உங்க ஊர்ல அல்லா கோயில் தான் அதிகமா இருக்குது. அடப்பா தாய்க்கு போறேன். ஏன் அப்படின்னு கேட்டா தம்பி, சிந்தை தண்ணில் 4 வேதம் படித்தவளா நீயே, சிந்தை தண்ணில் 4 வேதம் படித்தவளா நீயே, சீருடனே சம்பந்தற்கு ஞான பால்தாயே, 5 எழுத்து மந்திரத்தால் அமர்ந்தவளோ நீயே, 5 எழுத்து மந்திரத்தால் அமர்ந்தவளோ நீயே, அந்த ஆறுமுகன் போர் புரிய செல் கொடுத்த நாயே. ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொன்னாலே ஓடுமே பாவம் எல்லாம் தன்னாலே. அம்மம்மா ஓடுமே பாவம் எல்லாம் தன்னாலே. உபதி, ஐயா இந்த மகமாரி அம்மன் மகமாரியம்மன்
இந்த உலகத்துக்கெல்லாம் உலகத்திற்கெல்லாம் ஒரே தாய். ஒரே தாய். அங்க பேசாத, லாஸ்ட்ல பேசாத. உலகத்துக்கெல்லாம் உலகத்திற்கெல்லாம் ஒரே தாய். ஒரே தாய். இந்த மாரியாத்தா மட்டும்தான். இந்த மாரியாத்தா மட்டும்தான். ஆமா. ஆஹா. மீதி இந்த உலகத்தில் உலகத்தில் எத்தனை பெண் தெய்வம் இருக்கோ பெண் தெய்வம் இருக்கோ அத்தனை பெண் தெய்வமும் ஆமா இந்த அம்மாவால் பிரிக்கப்பட்டதான். ஆமா காமாட்சி, உருமாறி. காமாட்சி, மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, விசாகப்பட்டினம் விசாலாட்சி, அரங்கநல்லூர் அங்காள பரமேஸ்வரி, பள்ளிப்பட்டி பள்ளி, பல்லியா? ஏய், எடா மாத்தி மாத்தி சொல்றேன். துர்க்கை மாத்தி சொல்றான் பாய். துபாய் துர்க்கையம்மன், ஏய், சீ. பாய் துரியம். கம்மியாட்டு பையன். சிங்கப்பூர், பூரா அந்த அம்மாவுடைய அவதாரம். சிங்கப்பூர் செல்லியம்மா. ஏன் கேட்ட தம்பி? ஏக ஜென்மம் நான் எடுத்த போது உன்னை தேடும். ஏக ஜென்மம் நான் எடுத்த போது உன்னை தேடும். எட்டுக்கு ஈஸ்வரிய முன்முகளை பாடும். சுழம் 9 கிரகம் உன்னை சுற்றி ஓடும். திருவிழா செய்யறாங்க. ஆமா. இப்போ ஆமா மாரியம்மனுக்கு திருவிழா செய்தா ஏன் கோயிந்தா போடுறாங்க? எதுக்கு போடுறாங்க? கோயிந்தா போறாங்கன்னா என்ன இது? ஒண்ணும் தெரியலையே. சொல்லுங்க. கங்கை அம்மனுக்கு கூழ் ஊத்துவாங்க, ஆமா. மாரியம்மனுக்கும் கூழ் ஊத்துவாங்க. கங்கை அம்மனுக்கு கூழ் ஊத்துறாலும் கோவிந்தாதான், மாரியம்மனுக்கு கூழ் ஊத்துறாலும் கோவிந்தாதான். ஆமாங்க. அது அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டான். அங்க போற சத்தம் கேட்கிற நமக்கு சரியான மெயின் ரோட் ஆகி போச்சா. 30 வருஷத்துக்கு முன்ன ஒண்ணு கிடையாது. பைபாஸ் ஆகி போச்சு. பாவந்தூர் நன்னகரம் ஆமா சிறந்த முறையில் ஆகி போச்சு. காலேஜ் வேற வந்துருச்சா. தம்பி கோவிந்தா ஏன் போடுறாங்கன்னு சொன்னா, இந்த மாரியம்மனுக்கு திருவிழா செய்து கோவிந்தா போட்டா இந்த அம்மா வருவாங்கன்னு நினைக்க வேணாம். தங்கச்சிக்கு பயிருந்து இந்த அம்மாவுக்கு பரிந்து அந்த நாராயணன் தான் வந்து நம்மளை காப்பாத்துவாராம். அந்த எம்பெருமான் தான் வருவாரா. அதனாலதான் அந்த காலத்திலேயே நாம ஏற்படுத்தினது நமக்கு முன்னோர்கள் ஏற்படுத்த யாருக்கு அதுதான் மாரியாத்தா திருவிழா செய்தா கோவிந்தா போடுற காரணம் அந்த பகவான் தான் வந்து காப்பாத்துவாராம். தங்கச்சிக்காக பரிந்து அண்ணன் வருவாராம். அதனாலதான் இந்த பாட்டை எழுதுறவரு 5 2 10 உதாரணம் தங்கனியே 5 2 10 உதாரணம் தங்கனியே அம்மா என்ற பக்தன் சுபகாரியான தாயே கொஞ்சம் அல்ல நெஞ்சில் கூரை கோருகின்ற தாயே அம்மனுடைய திருவிழாவை
திருவிழாவை செய்து ஆமா அந்த அம்மனுடைய புகழை சொல்வதற்கு நமக்கு ஏது அருகதை? இல்லைங்க நேரம் தேதி நாள் எதுக்கு ஒண்ணு கிடையாது. அதனால ஏதோ நம்முடைய செட்டு அறிவுக்கு ஏற்றவரை தெருக்கூத்தாட வந்திருக்கோம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எவ்விதமான குற்றம் இருந்தாலும் உங்க வீட்டுல ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டா நீங்களே எப்படி ஈத்து போட்டு வாங்குறீங்களோ ஆட்டு பாட்டு போட வதிக்கு போடாத கண்ணாடி ஆட்டு பாட்டு போட்டா வச்சு ஐயா நவரீங்க ஆட்டு பாட்டு போட்டா பேசிக்கலாம் கண்ணாடி வதிக்கு போட்டா யார் வாங்குறது? ஏன்னா பஞ்சாயமலை வந்த நாயே நானடா ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை தவறு செய்து விட்டா தாய் தந்தை தண்டிப்பாங்க. ஆமா அப்பதான் அந்த தப்பு இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கிட்டு செய்யாது. அதனால என்ன ஒரு தப்பு பண்ணா அப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டா ஈத்து போட்டு வாங்குன்றியா? ஏய் குடிச்ச ஓட்ட மலர் பட்டேன் தம்பி. பிள்ளை தவறு செய்து விட்டார். தாய் தந்தை கண்டிப்பது உண்டு. மறுபடியும் அதே பிள்ளையை அன்பு ஆசையோடு கூட்டி அனுப்பது உண்டு. அந்த மாதிரி எங்கள் 16 பேரையும் உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரங்கூப்பி என் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் மகாபாரதத்தில் ஒரு பாகம். இன்னைக்கு நாடகம் ஊரார் விருப்பப்படி. விருப்பம் இல்ல தம்பி, ஊரார் விருப்பப்படி. ஆமா, மகாபாரதத்தில் ஒரு பாகம். சுந்தரி அபிமன்னன் திருக்கல்யாணம் என்னும். என்ன திருவிழா செய்து அம்மனுடைய திருவிழா, ஆமா பகவானுடைய ஆமா சுந்தரி அபிமன்னன் திருக்கல்யாணம் மாயா பஜார். நீங்க என்ன நாடகம் கேட்டா சுருக்கமா சுந்தரி கல்யாணம். சுந்தரி கல்யாணம். கல்யாணமா கண்டிப்பா உண்டு. கல்யாணம் சாப்பாடு போடுவீங்களோ? பண்டிகை சோறு போடுவீங்களோ? கல்யாணத்துல போடுற பண்டிகை சோறு அண்ணா பையன் ஒரு அப்பனும் போடுறதுமே. அம்மா வேகமா அடிக்கிறோம், அம்மா வேகமா பல்லு விளக்கு கத்து. யார் பல்லு விளக்கு? சவுக்கடி சண்டால் நடக்குது. எல்லாம் ஓனனுக்கு போட்ட மாதிரி பச்சேந்தி. பரவாயில்ல, சின்ன பசங்க தேர்ச்சியா பேசுறானுங்க. ஆய் தம்பி, ஐயா இந்த சுந்தரி அபிமன்யர் திருக்கல்யாணம் இந்த நாடகத்தில் குடும்பத்தில் வரக்கூடிய அகஸ்தனாபுரத்து வேந்தன் அது துரியோதன மன்னன் தற்பார். அன்னவரால் துரியோதன மன்னன் தற்பார்.
பொங்காதனை